உங்களை நோயை சொல்லுங்கள் உங்களை அதிகமாக நேசிக்கிறார்கள் தேவனை துதிக்கும் மனதை பட்ட ஒப்பந்தமான வெளிப்பாடு ஆண்டவரை சும்மா வார்த்தை ஆசிர்வதிங்க அப்போ பேசுகிற என்னையும் கூட ஆண்டவரை சுத்தத்தை சமத்துவத்தை ஒவ்வொருவரை நான் நல்ல ஆண்டவரை சும்மா சுயம் வெளிப்படாதபடி ஆண்டவரை நீரே உணர்ந்து பேச முடியாது சுபிக்கிறோம் பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை சும்மா ஆசீர்வாதமுள்ள வார்த்தையா இருக்க கருத்து நீர் எங்களோடு பேசுகிறேன் சுபிக்கிறோம் உங்களுக்கு அலையிலேயா அலையிலேயா வந்து தக்கம் மத்தியில் பேசுவதை தக்கம் பாராட்டினா தைரியமாக இன்னும் கூட நான் எதை பற்றி பேசணும்னா கருத்தை நம்மளே உயர்த்துகிற தெய்வம் அலையிலேயா அலையிலேயா இதனால கூட ஒன்று பேரும் 5ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறது. இந்த வசனம் வந்து இது எனக்கு வந்து வசனம் வாக்குறுதி வசனம். இது வந்து நான் வந்து இந்த வருஷம் எனக்கு ஒன்றாம் தேதி பிரேயர்ல கிடைச்சது. இதை வச்சுதான் நான் வந்து ப்ரேயர் பண்ணி நான் மெசேஜ் எடுத்து முன்னாடி நான் வச்சிருந்தேன். இந்த வார்த்தை என்னோட பேசுறது. இதை பற்றி தான் நான் எனக்கு பேச போறேன். கர்த்தர் நம்மளை வந்து அதிகாரியாக உயர்த்துகிற தேவன். நம்ம அவருடைய கருத்துக்களை நம்ம அடங்கி இருக்கும் போது நம்மளை உயர்த்துகிற தேவனா இருக்கு. அவருடைய பலத்தை கைக்குள்ள நம்ம அடங்கி இருக்கும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். எப்போது அதுக்கும் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஏற்ற காலத்துல தேவன் வந்து அந்தந்த காலத்துல நேர்த்தியா செய்கிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஏற்ற காலத்துல நம்ம வந்து உயர்த்துகிற தேவன். பைபிள்ல வந்து நிறைய பேர் வந்து கர்த்தர் வந்து உயர்த்திருக்கிறார். நிறைய பேர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இதனால கூட பார்த்தீங்கன்னா வசனம் கூட சொல்றது பார்த்து கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவரை அதிகத்துக்கு எல்லாம் பண்ணுவாராம் ஆசீர்வாதம். உண்மையா கொஞ்சத்துல உண்மையுள்ளவனா இருக்கணும்னா கர்த்தர் நம்ம அதிகாரத்துல ஆசீர்வதிக்கிறவனா இருக்கிறா. இதனால கூட பார்த்தீங்கன்னா மத்தேயு 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார். காற்று பலவாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை நற்செய்யும் என்று கூப்பிட்டார். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டார் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அகன்றது. அப்போது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே என் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். பின்பு அவர் கடலை கடந்து நாட்டி சேர்ந்தார்கள். அங்கிருந்து மனுஷன் அவரை நீத்தார் என்று அறிந்து சுற்றுப்புற வேண்டோர் செய்தி அனுப்பி பீனியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அப்பிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். சொந்த யாவரும் சொந்தமானார்கள். அதற்கு அவர் வா என்று அப்போது பேதுரு படவை விட்டு இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார். அவர் என்ன பண்றாரு? ஜலத்தின் மேல ஏறி நடக்கிறாரு. ஆனா வந்து அவருடைய விசுவாசம் என்ன ஆயிடுதுன்னா கொஞ்ச நேரத்திலே வந்து என்ன ஆயிடுது? உடைஞ்சு போயிடுது. தேவன் மேல கர்த்தர் வந்து நம்மளை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். நம்ம வந்து அவர் மேல வைக்கிற விசுவாசம் வந்து நிலையானதா இருந்தா கர்த்தர் வந்து கண்டிப்பா நம்மளை வந்து ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா உண்மை உள்ளவரை வந்து அதிகாரத்தின் மேல ஆசீர்வதிக்கிற தேவன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21-23. நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரரே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால்
எனவே அவைகளைக் கொண்டு இதோ வேறு 2 தாளத்தை சம்பாதித்தேன் என்றார். ஆமென். கர்த்தர் இங்க பார்த்தீங்கன்னா கூட என்ன சொல்றாரு, அவர் வந்து என்னங்க கொஞ்சத்தை நம்ம உண்மையா இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா, அதிகாரியாக இருக்கும் அநேகத்துமே அதிகாரியா நம்ம வந்து ஆசீர்வதிக்கிறது. கர்த்தர் கிட்ட என்ன பண்றாரு, கொஞ்சம் விசுவாசம், கடுகளவு விசுவாசம், கொஞ்சம் உண்மை அப்படிதான் கர்த்தர் நம்ம நடத்த என்ன பண்றாரு. அது மட்டும் இல்ல, தானியேல் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமது சித்தமானவருக்கு அறிவு கொடுத்து மனுஷரின் தாழ்ந்தவனையும் அதின் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலர்களை தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எதுல யார் ஆசீர்வதிக்கிறதுனா தாழ்ந்தவனை கர்த்தருக்குள் நம்ம வந்து கர்த்தரோட சமூகத்துல தன்னை தாழ்த்துகிற கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். தாழ்ந்தவனை அதன் மேல என்ன பண்ணுவாராம், அதிகாரியா ஆக்குவார். நம்ம கிட்ட காணப்பட வேண்டிய காரியங்கள் பாத்தீங்கன்னா கர்த்தத்துல உண்மையுள்ளவங்க, கொஞ்சத்துல நம்ம உண்மையுள்ளவர்களாய் காணப்படணும், தாழ்ந்தவர்களாய் காணப்படணும். அது மட்டும் இல்ல, தானியேல் 5:21 அவர் மனுஷன் என்று தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று. காட்டுக் கழுதைகளோடு சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷனின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமது சித்தமானவனை அதின் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் முடிந்து கொள்ளப்பட்ட மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்தின் கனியிலே நிறைந்தது. ஆமென். அல்லேலூயா. இங்க வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு சித்தமானவரை கர்த்தர் என்ன பண்றாருன்னா அதிகாரியாக்குறார். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் உண்மையுள்ளவர்களாய் காணப்படணும். கர்த்தர் நம்மளை உயர்த்தணும்னா, நம்மளை உயர்த்தி வைக்கணும் என்றால் நம்ம வந்து உண்மையுள்ளவர்களாய் காணப்படணும். அது மட்டும் இல்ல, 2வது என்ன சொன்னா தாழ்ந்தவர்களாய் காணப்படணும். 3வது பாத்தீங்கன்னா அவருக்கு சித்தம். நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா வந்து அவர் யாரை வந்து ஆசீர்வதிக்க நினைக்கிறாரோ அவரை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் வந்து ஒரு இடத்துல நான் படிச்சேன், பார்வோனை வந்து அவருடைய மகிமை வெளிப்படும்படியாய் பார்வோனை வந்து கர்த்தர் என்ன பண்றாரா, நினைச்சு வைக்கிறாரா. ஏன்னா பார்வோன் மூலியமா கர்த்தருடைய மகிமை வந்து வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி பார்வோனை நான் நினைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நான் படிச்சிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம பைபிள்ல வந்து கர்த்தர் வந்து அதிகாரியா உயர்த்துறத நம்ம பார்க்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா எகிப்து தேசத்து மேல யோசேப்பை கர்த்தர் என்ன பண்ணாரு, அதிகாரியா உயர்த்தினார். எப்படின்னா அவங்க வந்து கொஞ்சத்துல வந்து என்ன பண்ணாரு, உண்மையுள்ளவராய் காணப்பட்டார். எந்த இடத்துல எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து பார்வோன் வீட்டுல வந்து அவர் மனைவி வந்து தவறா நடந்தாங்க. அவர் என்ன பண்ணாரு, கொஞ்சமா அந்த இடத்துல அவர் வந்து அந்த இருதய ஆசைக்கோ இல்ல சிந்தனைக்கோ எதுக்குமே அவர் வந்து தன்னை ஒப்பு கொடுக்காம கொஞ்சம் உண்மை உள்ளவராய் இருந்ததுனால கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த கடத்த இடத்துல இருந்து அவர் என்ன பண்ணாரு, அதிகாரியா ஆசீர்வதித்தார். பாருங்க, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 42, 43. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணாரா, பார்வோன் என்ன பண்றாரா, யோசேப்புக்கு போடுறாரு. தன்னுடைய முத்திரை மோதிரத்தை அவருக்கு எதனாலனா அவர் வந்து என்ன பண்ணாரு, கொஞ்சத்துல உண்மையா அந்த இடத்துல இருந்து அவர் நகர்ந்து போனார். அதுக்கு அவர் வந்து தன்னுடைய இருதயத்தை சாய்க்காம தான் உத்தமனா காணப்பட்டதுனால கர்த்தர் அவர் என்ன பண்றாரு, எகிப்து தேசம் முழுவதுக்குமே அவர் என்ன பண்றாரு, அதிகாரியாகிறார். எப்படி அவர் சகோதர மத்தியில தள்ளப்பட்ட சூழ்நிலை, எல்லாரும் அவர் வெறுத்த சூழ்நிலை கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மளை உயர்த்துவது. அவருக்கு ஒரு ஏற்ற நேரம் இருந்துச்சு. அங்கிருந்து நிறைய சருக்கள் எல்லாம் பாடப்பட்டு சிலை சாலைக்கு போய் நிறைய பாடுகள் எல்லாம் அனுபவிச்சு, ஆனாலுமே அவர் என்ன பண்ணாரு, அந்த உத்தமத்துல உண்மையில அவர் வந்து பிசகாம இருந்ததுனால கர்த்தர் என்ன பண்ணாரு, அவர் அதிகாரியை மாற்றினார். அப்புறம் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தின் மேல தாவீதை கர்த்தர் என்ன பண்ணாரு, அதிகாரியை மாற்றினார். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 12.
அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சொன்னேன். அவன் என் தகப்பனாகிய தாவீதுக்கு உம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அவர் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள ஒரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிகாரியாய் இருக்கும்படி தாவீதையே தெரிந்து கொண்டேன் என்றார். ஹல்லேலூயா. இதுல இங்க என்ன சொன்னாங்கன்னா, சாலமோன் ராஜா வந்து அந்த பெட்டியை வந்து சீயோன் ராஜ்யத்துக்கு கொண்டு வரும்போது, அப்போ வந்து 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்போது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிறைவேற்று. அவர் கர்த்தருடைய பிரஸ்டிங் எப்படி வல்லமை எப்படி புறப்படும்னா, அவர் அங்க இருக்கிறாரு அப்படின்னா அவங்க அந்த இடத்த சுற்றி எப்படி இருக்குமோ மேகம் காணப்படுது. அதனால காணப்பட்டோடனே இவர் என்ன பண்ணாரு, சாட்சி மூலமா கர்த்தர் வந்து என்னுடைய அப்பாவை தெரிந்து கொண்டாரு. ஆனாலும் வந்து அங்க 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு பாருங்க, கோத்திரத்தில் உள்ள ஒரு பட்டணத்தை நான் தெரிந்து கொள்ளாமல் என் ஜனமாகி இஸ்ரவேலின் மேல், அதாவது கோத்திரத்திலிருந்து யாருமே கட்டளைகளை எடுக்காம வெளியிலிருந்து ஒருவரை எடுத்து இஸ்ரவேலின் மேல அதிகாரி, அதாவது அவருடைய ஜனங்களை ஆளும்படியாய் கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார், தாவீதை தெரிந்து கொண்டார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து மேய்ப்பனா இருந்தவர். இவர் வந்து எல்லாராலையும் ஒடுக்கப்பட்டவர் தான். ஆனா இவர் வந்து எப்படி இருந்தாரு, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவராய் காணப்பட்டார். கர்த்தரை எப்பயுமே துதிக்கிறவராய், தன்னை தாழ்ந்தவராய் அவர் வந்து காணப்பட்டதால கர்த்தர் என்ன பண்ணாரு, உயர்த்தினார். எப்போது இஸ்ரவேல் மேல அதிகாரியாய் கர்த்தர் வந்து அவரை உயர்த்தினார். அதே மாற்றம் இல்லை, சூசான் அரண்மனையில மொர்தெகாயை கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கிறார். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ராஜா இங்க கூட பாத்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாரு, தேசத்துக்காக ஜனங்களுக்காக போராடுற மனுஷனா இருந்தாரு. அவரும் வந்து எஸ்தர் கூட கர்த்தருடைய சமூகத்துல வேண்டி அவரும் வந்து ஒரு அப்பமா இடப்பட்டவர் தான். அவங்க பாத்தீங்கன்னா வந்து ஆமன் வந்து அவர் வந்து ரொம்ப உதாசீனப்படுத்தினார். அவர் வந்து வழியில அரண்மனை வாசல் நிற்கும் போது கூட அவர் வந்து உதாசீனப்படுத்தினார். ஆனா கர்த்தருக்கு என்ன பண்றது பாருங்க, ராஜா ஆமானின் கையில இருந்து, யார் கையில இருந்து நம்மளோட உதாசீனப்படுத்துறாங்களோ அவர் கையில இருந்து நம்முடைய புத்திர போதத்தை வாங்கி யாருக்கு கொடுக்குறாரு, மொர்தெகாய் கொடுக்குறாரு. கர்த்தர் வந்து நம்மளை ஏற்ற நேரம், அதுக்காக ஒரு சூழ்நிலை நம்ம வந்து காத்திருக்கணும். கர்த்தர் நம்மள உயர்த்துற நேரம் வந்து பொறுமையோடு காத்திருக்கலாம். கர்த்தர் வந்து நம்மளை வந்து கண்டிப்பா மற்ற கண்கள் பார்க்கும்படியாய் கர்த்தர் நம்மளை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். அது கூட இங்க ஒரு சாட்சி தான். அவர் வந்து அவருடைய அரசு பண்ணாரு. ஆனாலும் அவர் கையில இருந்து அந்த புத்திர மோதிரத்தை வாங்கி இவரை வந்து என்ன பண்ணாங்க, உயர்த்தி ஆசீர்வதிச்சாங்க. இவரே ஒரு அதிகாரியா இருந்தார். அரண்மனைக்கு அதிகாரியா என்ன பண்ணாரு, நியமிச்சாங்க. இன்னொரு பார்த்தீங்கன்னா தானியேல் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். பார்விலங்கள் பாடி இறப்பும் பாடி கழுவன்றுவாய் இருந்தது என்னவென்றால், அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உலகம் ஒரு பங்கு எஸ்திருவாய் இங்க கூட பாத்தீங்கன்னா தானியேல் வந்து அவருக்கு நிறைய பாடுகள்லாம் வந்துச்சு, நிறைய கருத்து. ஆனா வந்து அவர் அதுக்கு முன்னாடி வந்து இவர் வந்து அந்த பாடுகள்ல உண்மையா இருந்தாரு. தன்னை தாழ்த்தி அவர் வந்து கர்த்தரோட சமூகத்துல அவருக்கு முன்பாக நீதிமான உத்தமனா நடந்து கொண்டார். அதனாலதான் கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சித்தமான நம்ம அவருக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம உண்மையா கண்டிப்பா பாடுபட்டோம்னா கண்டிப்பா அவர் வந்து நம்மளால அநேகத்தின் மேல் அதிகாரியா இருக்கிறது.
இருக்கிறது. இந்த நாள்ல கூட நம்ம வந்து கொஞ்சத்துல உண்மையா உள்ளவங்க நம்ம காணப்பட்டோம்னா கர்த்தர் ஏற்ற நேரத்துல நம்மளை உயர்த்தும்படியா அவருடைய பணத்தை கைக்குள் அடங்கி இருக்கும்போது கர்த்தர் நம்மளையும் அநேகத்தின் மேல அதிகமே வைப்பார். நம்ம